கௌதம் தான் இந்த வேலையை பண்ணார்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. சூர்யா பார்த்தீங்கன்னா எல்லா சிலையுமே கொண்டு வந்து மகா அப்பா கையில் வந்து ஒப்படைக்கிறாங்க. மகா அப்பாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஆனந்த கண்ணீரோட நன்றி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மகா பார்த்தீங்கன்னா உங்கள் கையாலே இதுக்கு தீபாரதனை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீபாரதனை காட்டி பார்சல் அனுப்பிச்சிடுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே ரொம்ப நல்லா இருக்குது, சாமி சிலைலாம் சூப்பராக செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு செக்கு கொடுக்குறாங்க. மகா பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அந்த செக்கை நீங்களே வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கையாலே சூர்யா கையாலே வாங்கி அதை வந்து அவங்க அப்பா அம்மா கையில் கொடுக்குறாங்க. மகா பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி சொல்கிறாங்க சூர்யாவுக்கு. 2 பேருமே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு அங்கங்கே லைட்டாக அடிபட்டிருக்கும், ட்ரெஸ் எல்லாம் வந்து கலைஞ்சிருக்கும். என்ன சூர்யா என்னாச்சு, எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் இப்படி கலைஞ்சிருக்கு, அடிலாம் பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோடனே இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சூர்யா எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு. தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ அவங்கள காப்பாற்றிருக்க, அவங்க குடும்ப மானத்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. மகாவும் பார்த்தீங்கன்னா கண்ணீரோட நின்றுட்டு இருக்காங்க. இருந்தாலுமே ராஜலட்சுமி சூர்யா வந்து கேள்வி கேட்குறாங்க. நீ நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கூட உனக்கு சொல்லணும்னு தோணலை, தாத்தாக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்கிறா, அப்போ நீ மறந்துட்டியா சூர்யா, அம்மாலாம் அப்போ சும்மா தானே நான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ராஜலட்சுமி சண்டையை வலிக்க ஆரம்பிக்கிறாங்க. சூர்யா எப்படியோ சமாளித்து ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மகா அடிப்பட்ட காயங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மருந்து போடுறாங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அன்பாகவும் பாசமாகவும் நடந்துக்கிறாங்க. நீங்கள் காப்பாற்றுறது எங்கள் அம்மா அப்பாவோட உசுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மகா சூர்யா அமைச்சிட்டு போயிட்டு டிஃபன் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி, என் பிள்ளையை நீ மயக்கிட்டல, என் பிள்ளையை எங்கிட்ட பறிக்கணுன்ற ஐடியாவில் தானே இருக்க, உன் குடும்பமே திருட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகாவை ஒரு மாதிரி ராஜலட்சுமி பேசுகிறாங்க. என் பிள்ளை என்னெல்லாம் மயக்கணுமோ எல்லாத்தையுமே நீ மயக்கிட்ட, எங்கிட்ட பிரிக்கணும்னு நினச்சிட்டல, நீ இது மட்டும் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி